வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 16வது நாளோட கேமு. சரி, ரைடு எடுக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா வண்டியில் பஞ்சர். சரி, அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்து பஞ்சர் கடையில் போய் பார்த்தா ஒரு பஞ்சர் போட்டிருந்தான். சரிப்பா மறுபடியும் இன்னும் கிளம்பலான்னு பார்த்தா, ஆனால் ஏற்கனவே மறுபடியும் செக் பண்ணுறேன், இன்னும் 2 பஞ்சர், டோட்டலாக 3 பஞ்சர். அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்னடா லேட் ஆகிடுச்சேன்ட்டு அதுக்கடுத்து ஒன்றுக்குள்ளே ஆன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். 1 by 1 ஆர்டர் எடுத்துக்கிருந்தோம். ஒரு 4 மணி போல் டைம் கிடச்சி அப்படியே வாங்கிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். நல்ல ஆர்டரும் போட்டுக்கிருந்தாங்க. அதுக்கு இடையில் வந்து பவர் பேங்கில் சார்ஜர் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று நைட்டு நான் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டு தான் தூங்கியிருந்தேன். யாரோ ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. சரி, ஓகே, 1 by 1 ஆர்டர் எடுத்துக்கிருந்தேன். இது க்ளவுட் கிச்சன். இதுக்கு போனால் எப்போயுமே 1/4 மணி நேரம் டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஃபுட் ரெடின்னு போட்டுருவாங்க போன செகண்டு. ரொம்ப நேரம் திட்டிட்டு அதுக்கடுத்து அந்த ஆர்டரும் எடுத்தாச்சு. அப்புறம் 1 by 1 ஆர்டரும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 9 மணியோடு இந்த கிட்ஸோடு முடிச்சிட்டேன். ஏன்னா சுத்தமாக பவர் பேங்கில் சார்ஜர் இல்லை, செல்லுலேயும் சார்ஜர் இல்லை. அதனால் இந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு கிளம்பி போகும்போது சரி சாப்பிட்டு போயிடலாமேன்ட்டு கரெக்டாக மவுண்ட் ரோட்லேயே ஹோட்டல் இருந்துச்சு. மவுண்ட் ரோட்லேயே உட்காந்து ஒரு 4 இடியாப்பத்தை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நேற்றோட ரைடு முடிச்சாச்சு. நேற்றோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தாவே 1231 தான். நேற்று இன்சென்டிவ் எல்லாமே கட் பண்ணிட்டான். நேற்று 9 மணிக்கு வரையும் ஓட்டியிருந்தேன், இன்சென்டிவ் இல்லை. சரி, ஓகே பார்ப்போம். நேற்றோட எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தாவே என்னென்னா பெட்ரோலு, ஃபுட்டு, பஞ்சர் இதெல்லாம் சேர்த்து 700 ஆச்சு. ஏர்னிங்ஸ்லேருந்து கழிச்சோம்னா 591 தான் கிடச்சி. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம்.